viewers, first language acquisition and second language learning. அக்விசிஷன் சொன்னால் ஒரு மொழியை வந்து ஒரு குழந்தை இயற்கையாக கற்றுக்குது. ஃபஸ்ட் லாங்குவேஜ் வந்து தாய்மொழி. தாய்மொழியை வந்து அந்த குழந்தை வந்து இயற்கையாகவே கற்றுக்கிறது. நேச்சுரலி லேர்னிங் அது வந்து அக்விசிஷன் சொல்கிறோம். அது அன்கான்ஷியஸ் லேர்னிங் இஸ் கால்டு அக்விசிஷன். நேச்சுரல் லேர்னிங் ஆர் அன்கான்ஷியஸ் லேர்னிங் இஸ் கால்டு அக்விசிஷன். இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு 5 வயசுக்குள்ளே தமிழ் மொழியை வந்து தப்பு இல்லாமல் கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் பேச கற்றுக்குது. அதுதான் வந்து லாங்குவேஜ் அக்விசிஷன்னு பேர். இயற்கையான முறையில் அன்கான்சியஸாக ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறது தான். அந்த லாங்குவேஜ் சரௌண்டிங்ஸில் இருக்கும்போது, அந்த லாங்குவேஜுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது இட் லேர்ன்ஸ் அ லாங்குவேஜ் தரோலி. அதுதான் அக்விசிஷன். ஃபஸ்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன்னு பேர். அப்போ செகண்ட் லாங்குவேஜ், அப்போ இங்கிலீஷை எப்படி படிக்கிறதுனா கிளாஸ் ரூமில் போய் குறிப்பிட்ட டைமில் 45 மினிட்ஸ் தான் படிக்குது. அது வந்து கான்ஷியஸாக அது தெரிஞ்சு நம்ம இங்கிலீஷ் மற்றொரு மொழியை கற்றுக்குறோன்னு கான்ஷியஸாக கற்றுக்குது. அது செகண்ட் லேங்குவேஜ் லேர்னிங். ஃபஸ்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன் அண்ட் செகண்ட் லாங்குவேஜ் லேர்னிங். அக்விசிஷன்னா இயற்கையாகவே பெறுறது, அது வந்து அன்கான்ஷியஸ் லேர்னிங். செகண்ட் லாங்குவேஜ் லேர்னிங் வந்து கான்ஷியஸ் லேர்னிங். தி ஃபஸ்ட் லாங்குவேஜ் ஆர் தமிழ். ஃபஸ்ட் லாங்குவேஜுங்கிறது ஒருத்தருக்கு மதர் டங் இஸ் அன்கான்ஷியஸ்லி லேர்ன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா 5 வயசுக்குள்ளார தமிழ் மொழியை எந்த வித கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் பேசும். இந்த நேச்சுரலாக ஸ்போக்கன் லாங்குவேஜ் தான் ஃபஸ்ட்டு வருது. சில லாங்குவேஜ் தேரீஸில் கூட ஸ்போக்கன் லாங்குவேஜ் கம்ஸ் ஃபஸ்ட். அதை அந்த ஆடியோ லிங்குவல் மெத்தடில் கூட யூஸ் பண்ணுவாங்க. தி ஃபஸ்ட் லாங்குவேஜ் ஆர் தமிழ் இஸ் அன்கான்ஷியஸ்லி லேர்ன்ட். அந்த முதல் மொழி தாய்மொழி வந்து தன்னை அறியாமல் கற்றுக்கிறது, அதுக்கு பேர் அக்விசிஷன் பேர். அதே நேரத்தில் செகண்ட் லாங்குவேஜ் வந்து கான்ஷியஸாக நம்ம ஒரு லாங்குவேஜை படிக்கிறோன்னு அந்த ஒரு உணர்வோடு கற்றுக்கிறாங்க. அதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபஸ்ட் லாங்குவேஜ் லேர்னிங் அண்ட் செகண்ட் லாங்குவேஜ் லேர்னிங். ஃபஸ்ட் லாங்குவேஜ் இஸ் அக்விசைஸ்டு, அக்விசிஷன் பேர். செகண்ட் லாங்குவேஜ் இஸ் லேர்ன்ட். அன்கான்ஷியஸ் லேர்னிங் இஸ் அக்விசிஷன். இப்போ there are many methods of teaching English. The first method வந்து grammar translation method. அதுதான் oldest method of teaching English. இது இப்போ கூட ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா the crime that enraged புதுச்சேரி அப்படின்னா புதுச்சேரியை கோபப்படுத்திய குற்றம் அப்படின்னு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவாங்க. அப்புறம் நவுன், வெர்ப், ப்ரோனவுன், ப்ரிபோசிஷன் அப்படின்னு கிராமர் சொல்லி கொடுப்பாங்க. இதுக்கு பேர் கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட்னு பேர், GTM. it is most prevalently used throughout the world and it is now used in Tamil Nadu and India. இப்போ தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணுறாங்க. GTMனா கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். அப்படியே தமிழ் மொழியை அதாவது தாய்மொழியில் மொழிபெயர்த்து அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்குறது. அப்புறம் ஒக்காபுலரி லிஸ்ட்டு, ஒரு 500 வார்த்தை உள்ள லிஸ்ட்டை சொல்லிக் கொடுக்குறது. இதுதான். அப்புறமா கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் போனோடனே டைரக்ட் மெத்தட். அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் ஃபஸ்ட் லாங்குவேஜ் தான் கற்றுக் கொடுக்குறாங்க, செகண்ட் லாங்குவேஜை வந்து கற்றுக் கொடுக்கல அப்படின்னோடனே தே யூஸ் த டைரக்ட் மெத்தட். டைரக்ட் மெத்தட்னா என்னென்னா, யூஸிங் இங்கிலீஷ் டு டீச் இங்கிலீஷ். அதாவது இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து என்ரேஜ் மீன்ஸ் மேக் ஆங்கிரி. அதாவது என்ரேஜ் மீன்ஸ் மேக் ஆங்கிரி. அதே கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் என்ரேஜ்னா கோபப்படுத்துவதுன்னு சொல்லிக் கொடுப்பாங்க. இதில் இங்கிலீஷ்லேயே சிம்பிள் வேர்ட்ஸும் சொல்லிக் கொடுப்பாங்க. அது டைரக்ட் மெத்தட். டைரக்ட் மெத்தட் இஸ் டீச்சிங் இங்கிலீஷ் த்ரூ இங்கிலீஷ். கிராமர் டிரான்ஸ்லேஷன்னா தமிழ் மொழி மூலமாக சொல்லிக் கொடுத்தா அது கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். த ரூட்ஸ் ஆஃப் த டைரக்ட் மெத்தட் அது வந்து 19ஆம் நூற்றாண்டுலேருந்து அது ஆரம்பிச்சிருக்கு. இந்த ரூட்ஸ் ஆஃப் த டைரக்ட் மெத்தட் கேன் கோ பேக் as far as the 19th century. In 1880 ஃப்ராங்காய்ஸ் கோயின்ங்கிற ஒரு புத்தகம் எழுதினார், டீச்சிங் அண்ட் லேர்னிங் ஆஃப் ஃபாரின் லாங்குவேஜஸ். அந்நிய மொழிகளை கற்பித்தலும் கற்றுக்கொள்ளுதலும் இப்படின்னு ஃப்ராங்காய்ஸ் கோயின் எழுதினார் டைரக்ட் மெத்தடில். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, லாங்குவேஜ் குட் பி டாட். ஒரு மொழியை வந்து டைரக்ட் மெத்தட். ஃப்ராங்காய்ஸ் கோயின் wrote a book called Teaching and Learning of Foreign Languages. A language could be taught using a series of simple events. அதாவது ஒரு எளிய சம்பவங்களின் மூலமாக மொழியை கற்றுக் கொடுக்கறது. இப்போ எப்படின்னா,
அட் த போஸ்ட் ஆஃபீஸ், அந்த மாதிரி சீரீஸ் தொடர்ச்சியாக சீரீஸ் ஆஃப் சிம்பிள் ஈவெண்ட்ஸ். இதில் நோ டிரான்ஸ்லேஷன் வாஸ் யூஸ். இதில் வந்து மொழிபெயர்ப்பு பயன்படுத்தப்படலை. ஹென்ரி ஸ்வீட் அப்படிங்கிறவர் அதை வந்து இன்னமும் டெவலப் பண்ணார். அண்ட் தென் இந்த சைலண்ட் வேன்னா முதல்ல வந்து பிள்ளைங்க வந்து வெறும் கற்றுக்கிட்டு அப்படியே இருக்குது. அது வந்து கலிப் கெட்டக்னோ அப்படிங்கிற மேத்தமெட்டிஷியன் ஃபாலோ பண்ணது. இந்த சைலண்ட் வே வாஸ் ப்ரப்போஸ்டு பை யார் அதை சொன்னதுன்னா கலிப் கெட்டக்னோ மேத்தமெட்டிஷியன். சைலண்ட் வே கலிப் கெட்டக்னோ. ப்ரொப்போனன்ஸ்னால் அதை முன்வைத்தவர்கள். கம்யூனிட்டி லாங்குவேஜ் லேர்னிங் அப்படின்னா கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் டீச்சிங்கிறது வேறு, கம்யூனிட்டி லாங்குவேஜ் லேர்னிங்கிறது வேறு. I repeat, community language learning is different from communicative language learning. Communicative language learningனா இன்ஃபர்மேஷன் கேப், இந்த மாதிரி கம்யூனிகேஷன் பேஸ்டு. அது மொழி வந்து கம்யூனிகேட் பண்ணால் போதும், கிராமர் வந்து முக்கியம் இல்லை அப்படிங்கிறது. அக்யூரசி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், கிராமட்டிக்கல் அக்யூரசி முக்கியம் கிடையாது, கம்யூனிகேஷன் இருந்தால் போதும் அப்படின்னு. டாஸ்க் பேஸ்ட், பேர் ஒர்க், குரூப் ஒர்க்கு அந்த மாதிரி இருக்கிறது சிஎல்டி, கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் டீச்சிங். இது கம்யூனிட்டி அப்படின்னா ஒரு குரூப்பாக வந்து இருக்கிறது. லேர்னிங் டேக்ஸ் பிளேஸ் இன் ஏ கம்யூனிட்டி. அப்போ அதில் என்ன சொன்னாங்கன்னா லேர்னிங் டேக்ஸ் பிளேஸ் இன் அன் ஆன்சைட்டி ஃப்ரீ அட்மாஸ்பியர். ஒரு பதட்டமில்லாத ஒரு சூழ்நிலை தான் கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து டீச்சர் இல்லாமல், டீச்சர் பேசாமல் இருக்கணும். டீச்சர் குறுக்க வந்து அடிப்பேன் பிடிப்பேன் அப்படின்லாம் சொல்லாமல், டீச்சர் பிளேஸ் அன் அன்அப்ட்ரூசிவ் ரோல். அதாவது குறுக்கிடாத, அன்அப்ட்ரூசிவ்னா குறுக்கிடாத ஒரு ரோல். அதை இன்டிமிடேஷன்னா பயமுறுத்தல், இதெல்லாம் இல்லாமல் இட் வாஸ் ப்ரப்போஸ்ட் பை சார்லஸ் கரான். கம்யூனிட்டி லாங்குவேஜ் லேர்னிங் என்ன சொல்லணும்னா லாங்குவேஜ் லேர்னிங் டேக்ஸ் பிளேஸ் ஒன்லி இன் ஆன்சைட்டி ஃப்ரீ அட்மாஸ்பியர். ஒரு பதட்டமில்லாத சூழ்நிலையில் இருக்கணும்னா டீச்சர் வந்து சும்மா இருக்கணும். டீச்சர் ஷுட் பிளே எ ஃபெசிலிட்டேட்டர். டீச்சர் வந்து ஒரு அன்அப்ட்ரூசிவ் ரோல் இருக்கணும். எய்ட்ஸ் த லேர்னர்ஸ் டு லேர்ன் த லாங்குவேஜ். அந்த கற்பவர்கள் மொழியை கற்றுக்கிறதுக்கு உதவி செய்யணுங்கிறாங்க. இந்த லேர்னர்ஸ் வந்து ஃபார்ம் ஏ கம்யூனிட்டி, அவங்க ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி அண்ட் ஹெல்ப் அண்ட் எய்ட் ஈச் அதர். அப்போ கம்யூனிட்டி லாங்குவேஜ் லேர்னிங்கை டெவலப் பண்ணது வந்து சார்லஸ் கரன். சைலண்ட் வே வந்து கலிப் கெட்டக்னோ. சஜஸ்டோபீடியா வந்து ஜார்ஜி லொசனோவ் ஆஃப் பல்கேரியா. சஜஸ்டோபீடியா வாஸ் டெவலப்ட் பை ஜார்ஜி லொசனோவ் ஆஃப் பல்கேரியா. இவரும் அதே மாதிரி தான், எப்படி கம்யூனிட்டி லாங்குவேஜ் லேர்னிங் மாதிரி ரெடியூசிங் ஆன்சைட்டி, பதட்டத்தை குறைக்கணும் இன் ஏ லேர்னிங் சுச்சுவேஷன் அப்படின்னா. அப்போ பிலீவ் தட் ஃபெயிலியர் அண்ட் ஆன்சைட்டி, கற்றலுக்கு எது தடையாக இருக்குன்னா தோல்வி அல்லது தோல்வி பயம், பதட்டம். அதனால் இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் ஜார்ஜி லொசனோவ். அவர் வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட். இவர் வந்து சஜஷன் அப்படிங்கிறத டூலாக பயன்படுத்தி பதட்டத்தை குறைத்தார், ஆன்சைட்டி அண்ட் ரிமூவ் த பேரியர். அந்த ஒரு கிளாஸில் முதல்ல மியூசிக் போடுவாங்க. திஸ் கிளாஸஸ் இன்க்ளூட் ஃபைன் ஆர்ட்ஸ், எஸ்பெஷலி மியூசிக் ஆஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் தி லெசன். ஒரு பாடத்தில் இசை முதல்ல வந்து நல்லா பிடிச்ச இசையை கேட்பாங்க, அப்புறம் தான் பாடம். இப்போ ஆன்சைட்டி எடுக்கிறது. டிபிஆர் அப்படிங்கிறது டோட்டல் ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸ். இதை வந்து எப்படின்னா இதுவும் வந்து டைரக்ட் மெத்தட் மாதிரி தான். கிளாஸ் ரூமில் உள்ள சுச்சுவேஷனை வச்சுட்டு ஃபுல்லாக கமெண்ட்ஸ் கொடுக்குறது, கட்டளைகள், ஓப்பன் தி டோர், பிரிங் த பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து காம்ப்ரிஹென்ஷன் நாட் ஸ்பீக்கிங், இதில் முக்கியத்துவம் கொடுக்குது. டிபிஆர்னா டோட்டல் ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸ். பிளாக் போர்ட், திஸ் இஸ் த பிளாக் போர்ட் அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுக்குறது. கமெண்ட்னா கட்டளைகள், ஓப்பன் தி டோர், க்ளோஸ் தி டோர், இந்த மாதிரி. இதுலேயும் சில டிஃபெக்ட்ஸ் இருக்குது, கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே நம்ம நடத்த முடியாது அப்படிங்கிறது. இன் ஏ ஃபாரின் லாங்குவேஜ் லேர்னிங் சிச்சுவேஷன் மச் த வே எ சைல்ட் லேர்ன்ஸ் இஸ் மதர் டங் ஷுட் பி ரீகன்ஸ்ட்ரக்டட் ஆர் டூப்ளிகேட்டட். இப்போ ஒரு அந்நிய மொழியை கற்கும்போது தனது தாய்மொழியை எப்படி கற்றதோ அந்த சேம் சிச்சுவேஷனை நம்ம திருப்பியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இன் லேர்னிங் எ ஃபாரின் லாங்குவேஜ் எ லேர்னர் ஷுட் ரீகன்ஸ்ட்ரக்ட் ஹவு இட் வில் லேர்ன் த மதர் டங். தாய்மொழியை எப்படி கற்றுக்குச்சுன்னா அந்த சுச்சுவேஷனில்
அப்போ அந்த சுச்சுவேஷனை நம்ம வந்து க்ரியேட் பண்ணி நம்ம கமாண்ட்ஸ் மூலமாக the method consists of commands which are followed by learners. Learners do not speak. ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து லேர்னர்ஸ் பேச மாட்டாங்க. இது வந்து டிபிஆர்னு பேர். இப்போ க்ளோஸ் தி டோர், பிரிங் த சாக், டோன்ட் ஸ்டாண்ட் இன் மை வே, அந்த மாதிரி கமெண்ட்ஸ் மாதிரி கொடுக்கணும். இந்த கமெண்ட்ஸை வந்து அவங்க லேர்னர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. இன் ஏ ஃபாரின் லாங்குவேஜ் லேர்னிங் சுச்சுவேஷன், ஒரு அந்நிய நாட்டு மொழி இங்கிலீஷ் மொழியை கற்கும்போது எப்படி தமிழ் மொழியை கற்றுக்கிட்டாங்களோ அதே சூழ்நிலையை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதுதான் டிபிஆருங்கிறது, டோட்டல் ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸ். இதை வந்து சொன்னவர் வந்து Silent Way Kalib Gatakno, Community Language Learning Charles Curran, Suggestopedia Georgi Lasonov, ரீடிங் மெத்தடை டெவலப் பண்ணது வந்து மைக்கேல் வெஸ்ட். இவர் வந்து இந்தியாவில் பாடம் நடத்தும்போது இந்தியாவுக்கு வந்து ரீடிங் தான் முக்கியம், ஸ்பீக்கிங் அப்புறம் வச்சுக்கலான்னு சொன்னார். அதில் சிலபஸ் அப்படின்னா இன்டென்சிவ் ரீடர், எக்ஸ்டென்சிவ் ரீடர்னு 2 புக் இருக்கும். அப்புறம் ஆடியோ லிங்குவல் மெத்தடுங்கிறது சிஜே டாட்சன் சொன்னார். அது என்னன்னாக்கா டயலாக்ஸ் மூலமாக நடத்துகிறது, லாங்குவேஜ் லேபரேட்டரி டயலாக்ஸ். இன் கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் டீச்சிங் கம்யூனிகேட்டிவ் காம்பிடன்ஸ், நீங்கள் மற்றவங்கள்ட்ட எப்படி தொடர்பு கொள்ளுங்கிறீங்க அதான் முக்கியம். கம்யூனிகேட்டிவ் காம்பிடன்ஸ், கம்யூனிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், முக்கியம். அந்த நீங்கள் சொல்கிற செய்தி அவங்களுக்கு போயிடுச்சாங்கிறது தான். இன்ஃபர்மேஷன் கேப் ஆக்டிவிட்டி, பேர் ஒர்க், ரோல் ப்ளே, டாஸ்க் பேஸ்டு, குரூப் ஒர்க், இதெல்லாம் அதில் வரும். எப்படி யூ டோன்ட் நோ த வே டு ரயில்வே ஸ்டேஷன், அது எப்படி நீங்கள் வழி சொல்லுவீங்க, இந்த மாதிரி தான் இந்த கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் டீச்சிங் வரும். ஃபில்லிங் அப் த அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் தென் லாங்குவேஜ் அக்விசிஷனுக்கும் இதுக்கு வித்தியாசம் சொன்னோம். இப்போ எக்ஸ்டார்ஷன்னா பிடுங்கிறது, ராக்கெட்டுன்னா ஊழல். மோடி ரன்ஸ் த பிகஸ்ட் எக்ஸ்டார்ஷன்னா பிடுங்கிறது, மணி எக்ஸ்டார்ஷன் அப்படின்னா. செக்ஸ்டார்ஷன்னா பாலியல் குற்றமாக சொல்லி பணத்தை பிடுங்கிறது. எக்ஸ்டோல்னால் ஒருத்தர் உயர்வாக பேசுகிறது. எக்ஸ்ட்ராடைட்டுன்னா நாடு கடத்துறது. எக்ஸ்டார்ஷன் அப்படின்னா பிடுங்கிறது. ராக்கெட்னா ஊழல், எக்ஸ்ட்ராடைட்னா நாடு கடத்துறது. இப்போ what happened in Puducherry, that was detailed in the ground zero சொல்லியிருக்காங்க. On March 2, a 9-year-old child who had gone out to play, விளையாட பண்ண காணும், went missing from her neighborhood. In the Union Territory, 3 days later, 3 நாள் கழித்து, her body was found in a drainனா சாக்கடை. Rajesh P. Nair reports on the crime that brought the residents of the city to the streets. அவங்கெல்லாம் தெருவுக்கு போனாங்கன்னா தெருவில் போய் போராடினாங்கன்னு அர்த்தம். bring the people to the streetsனால் தெருவுக்கு போய் போராடினாங்க. அந்த அகனின்னு சஃபரிங் ஆஃப் த ஃபேமிலி டு நியூ த அக்யூஸ்ட். ட்ரிகர் வார்னிங், ட்ரிகர்னா தூண்டுதல். தி ஃபாலோவிங் ஆர்டிகல்ஸ் ரெஃபரன்சஸ் டு ரேப். ப்ளீஸ் அவாய்ட் ரீடிங் இஃப் யூ ஃபீல் டிஸ்ட்ரஸ்ட் பை த சப்ஜெக்ட். பை ஆல் அக்கவுண்ட்ஸ், நித்யா நேம் சேஞ்ச் டு ப்ரொடெக்ட் ஐடென்டிட்டி. இந்த நித்யாங்கிற பொண்ணுடைய பேரை வந்து மாற்றி காட்டியிருக்காங்களாம். ஷீ ஸ்டடிட் அட் எ பிரைமரி ஸ்கூல் இன் புதுச்சேரி, எ கோஸ்டல் சிட்டி, ஒரு கடலோர ஊர் பார்டரிங் தமிழ்நாடு இன் தி சவுத். ஹர் ஃபாதர் சேஸ் ஷி என்ஜாய்ட் பிளேயிங் ஸ்போர்ட்ஸ், விளையாடுவதை ரொம்ப விரும்பியிருக்கா. அந்த ஃப்ரீடம் ஆஃப் வாக்கிங் ஆர் சைக்கிளிங் அலாங் த நேரோ லைன்ஸ், குறுகலான சந்துகளில் ஓடிட்டு போயிருக்கான். லொக்கேட்டட் அட் ஒன் எண்ட் ஆஃப் த பீச் ரோட் where houses are densely packed. She would buy biscuits or sweets from small shops. Like many children her age, she was curious. On March 2, மார்ச் மாதம் 2ஆம் தேதி, Nithya went out to play. She should have gone only a short while, but she did not return. திரும்பி வரல. Her sister, 11 years old, was the last to see her. Her parents filed a missing complaint. 2 days later, when the police found no leadsனா அந்த துப்பு கிடைக்கல. Her parents hit the streets அல்லது
டுக் டு ஸ்ட்ரீட்ஸ் டு த ஸ்ட்ரீட்ஸ் அப்படின்னாலும் ப்ராட் தெருக்கு போய் போராடினாங்கன்னு அர்த்தம். தி ஸ்டேஜ் ஏ பிளாக்கேட் ஆன் த ஆர்டீரியல் மகாத்மா காந்தி ரோடு. ஆர்டீரியல் ரோடுனா முக்கியமான ரோடு. டிமாண்டிங் தட் த போலீஸ் மேக் மோர் ஆஃப் அன் எஃபர்ட் இன் ட்ரேசிங் த சைல்ட். குழந்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு. இன்னொரு வென் எட் அனதர் டே பாஸ்ட், இன்னொரு நாள் பாஸ் ஆகிட்டு வித்தவுட் எனி சைன்ஸ் ஆஃப் ப்ராக்ரஸ் இந்த இன்வெஸ்டிகேஷன், விசாரணையில் முன்னேற்றம் இல்லை. தி அஜிடேஷன், கிளர்ச்சி, போராட்டம் பிகன் டு ஸ்னோபால்னால் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிறது. இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதெல்லாம் அதில் கலந்துக்கிட்டாங்களாம். லெப்டினன்ட் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன், ஹோம் மினிஸ்டர் ஏ நமச்சிவாயம் to review progress in this case. The same afternoon, அன்னைக்கு, the child's body with her hands and feet tied, கையை காலையும் கட்டி, was found in a drain a few meters from her house. Yes, Sundari, a resident of Nitya's neighborhood, says, we have had there such atrocities. அப்படிப்பட்ட அட்ராசிட்டின்னா அநியாயங்கள் இங்கெங்கேயோ நடந்து, ஆனால் எங்கள் ஏரியாவில் நடந்தது இப்போ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. The day she disappeared, அவள் மறைந்த நாள். On March 2, Nitya's parents left her at home with her sister and went to work. விட்டுட்டு வேலைக்கு போயிட்டாங்க. Nitya's mother works at a health center as a help, and her father owns a mini truck. அவர் வேன் ஓட்டுறாரு. which he drives mainly to transport fish from the harbor to various markets. மீன். for Saturday, a non-working day for primary school. Primary schoolக்கு leave. The parents routinely left their daughters at home. The police say Nitya stepped out to play soon after. She returned home to eat lunch. மதியானம் லஞ்ச் சாப்பிட வந்திருக்கா. She went with a few relatives to the police station. Only older daughter மட்டும்தான் இருந்திருக்காங்க. She then called her husband to inform him that their daughter was missing. I came home immediately, Nitya's father recalls. We searched all the areas near our house. Soon it was night. After registering a case of kidnapping, the police and the girl's relatives கோம்புன்னு searched. ஃபுல்லாக தேடி பார்த்துருக்காங்க. Bougainvillea, all guest houses. They went to the beach. பீச்சுக்கு தேடி பார்த்துருக்காங்க. கடையிலெல்லாம் தேடி இருக்காங்க. During the days between the time Nitya went missing, her body was found. The police came under some flake, FLAK flake. Residents in the neighborhood felt that response to missing complaint had been lukewarm. Lukewarmனா அவ்வளோவா நல்லா ஒரு ஃபாஸ்ட்டாக இல்லை அப்படின்னா lukewarmனு பேர். ஸ்லோ, மெத்தனமாக இருக்குது. Under pressure, police intensified the investigation. அழுத்தத்தினால தங்களது விசாரணையை அதிகப்படுத்தினாங்க. அண்ட் பிக்ட் அப் சம் சஸ்பெக்ட்ஸ், சில சந்தேகப்பட்டு சில பேர் பிடிச்சிருக்காங்க. ஒருத்தர் வந்து காக்கா அலையஸ் கர்னாஸ், 19, ஸ்கூல் ட்ராப் அவுட், ஸ்கூல்லேருந்து ஃபெயில் ஆனவங்க. கர்னாஸ் லிவ்ஸ் வித் இஸ் மதர் அண்ட் சிப்ளிங்ஸ் 50 meters ஃப்ரம் நித்யாஸ். அவங்க அம்மாவோட அவன் வசிக்கிறான். அவனை விசாரித்த போது the police say Karnas admitted that he had taken the child to the house of Harikrishnan alias விவேகானந்தன். அது வந்து அந்த பொண்ணை வந்து ஹரிகிருஷ்ணங்கிற வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்கோம். அவர் ஒரு டெய்ரி ஃபார்மர், அதாவது பால்காரரு. விவேகானந்தன் டூ லிவ்ஸ் இன் இஸ் ஸ்டோன்ஸ் த்ரூ அவே ஃப்ரம் ஹவுஸ். அவர் வீட்டிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் தான் அவன் வசிக்கிறான். He used to buy Karuna's money. கருணாவுக்கு பணம் கொடுத்து ஆல்கஹால், கேனபீஸ்னால் கஞ்சா வாங்கிறது காசு கொடுத்துருக்கான். The accused confessed that they raped and murdered the child. அவர்கள் அந்த பெண்ணை வந்து ரேப் பண்ணி, இந்த கேலை ரேப் பண்ணி கொலை பண்ணதாக அவங்க ஒத்துக்கிட்டாங்க. டம்ப்டுனா அது ஒரு சாக்கடையில் போட்டிருக்காங்க. The confession was corroboratedனா உறுதி செய்யப்பட்டது by medical evidence. Postmortem conducted at the Jimmer Hospital. Based on the statement, the police arrested Karnas and Vivekanandan under Section 6 of the Protection of Children from Sexual Offences Act. POCSO, Prevention of Children from Sexual Offences Act, Scheduled Caste and Scheduled Tribes, and under several sections of the Indian Penal Code (IPC),
punishment for kidnapping. 342 punishment for wrongful confinement, சட்டவிரோதமான அடைத்து வைத்தல். Section 302 punishment for murder. The two men have been judicial custody. Central prison in Kolapet, 15 kilometers from Puducherry town. Offenders are often from the family or the neighborhood. Educating children is important. குழந்தைகளே சம்பந்தமான சிவலட்சுமி ஆறுமுகம்ங்கிறவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் கிரிமினாலஜி